அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது வழிபடி வந்திருக்கின்ற கோயில் கும்பகோணம் வலங்கைமான் வட்டம் பட்டீஸ்வரம் அருகே இருக்கின்ற பரசுநாதேஸ்வரர் கோயில் தான் இருக்கின்றோம். இந்த ஊருக்கு முளையூர் என்று பெயர். பரசுராமர் தன்னுடைய தோஷம் போக்கிக் கொள்வதற்காக வழிபட்ட கோயில். பட்டி என்கின்ற பசுவான காமதேனு பசுனுடைய மகள் வழிபட்ட கோயில். பிரம்மகத்தி தோஷம் போக்கு கோயில், பிதுர் தோஷம் போக்கும் கோயில், பீஜாஸ்தர லிங்கமாக இருக்கின்ற கோயிலை உடைய கோயில். அது மட்டுமல்லாமல் ஜமதக்கன முனிவருக்கு தாயாரினுடைய திருவடிகளிலே அமர்ந்திருக்கின்ற சிலை உடைய கோயில், ஞானாம்பிகை என்கின்ற தாயாரை கொண்ட அற்புதமான கோயில். இப்படி பிதுர்தோஷம், மாத்திருதோஷம், பிரம்மகதி தோஷம் போக்க கோயிலுக்கெல்லாம் அப்போது நாம் வழிபட வந்திருக்கின்றோம். வாருங்கள் பார்ப்போம். இந்த கோயிலானது பல்லவர் காலத்திலே பரமேஸ்வர பல்லவன் என்ற மன்னன் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட கோயில். அதன் பின்னால் சோழனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தபோது 10ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலானது மீட்டுருவாக்கம் செய்யப்படுகின்றது. 10ஆம் நூற்றாண்டில் இருக்கின்ற சண்டிகேஸ்வரரும் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சில விக்கிரகங்களும் திருச்சுற்றிலே மிக அருமையாக அமைந்திருக்கின்றன. பல்வேறு சித்தர்கள் வழிபட்ட கோயில். அந்த சித்தர்கள் வழிபட்டதில் இருக்கின்ற தாயாராகிய ஞானாம்பிகை தாயார் இருக்கின்ற கோயில். முனிவர்கள் வழிபட்டதற்காக ஆங்காங்கே முனிவர்களுடைய சிலைகள் எல்லாம் நிறைய இடங்களில் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. முளையூர் என்பதனுடைய விளக்கம் பார்ப்போமானால் மிக அற்புதமாக இருக்கின்றது. ராஜராஜ சோழனுடைய பிரம்மாண்டமான நகரமாக இருக்கின்ற தஞ்சை நகரிலே அங்கு இருக்கின்ற பிரகன்நாயகி பெரிய நாயகராக இருக்கின்ற அந்த சிவன் கோயிலிலே நடனம் ஆடுகின்ற மகளிரை இங்கே 4 பேரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து அவர்களுக்கு நிலங்கள் கொடுத்து தானம் கொடுத்து தன்னுடைய அந்த பெரிய கோயிலிலே நடனம் ஆடுவதற்கு முழவு என்கின்ற அந்த வாத்தியக்கருவியோடு நடனம் ஆடுவதற்கு நக்கன் பிச்சி, நக்கன் அம்மை, திருநங்கை, திருநக்கை என்று சொல்லக்கூடிய அந்த 4 பேரையும் அழைத்து அவர்களுக்கு நிலதானம் கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கின்றான் ராஜராஜ சோழன். அப்படிப்பட்ட நடன மங்கையரும் நாட்டிய தாரகைகளும் இருந்த ஊர் தான் இந்த முளைய ஊர். முழவு என்கின்ற அந்த வாத்திய கருவி அதிகமாக இந்த ஊரிலே இசைக்கப்பட்டதாகும். இங்கு இருக்கின்ற அந்த பரசுநாதேஸ்வரருக்கு அந்த முழவு என்கின்ற அதிர்வு ஒளியானது அங்கு இருக்கின்ற இந்த பூதகணங்கள் எல்லாம் 1000 கஜ தூரம் உயர்ந்து சென்று மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒளி எழுப்புவதாகவும் இந்த கோயிலினுடைய கர்ண பரம்பரை செய்தியானது வழி வழியாக கூறப்பட்டு வருகிறது. ஜமதக்கன முனிவரனுடைய மனைவி இந்திரனாகிய பேரழகு படைத்த அந்த தேவனை பார்த்து ஒரு முறை உணர்வயப்பட்டதாகவும் அதனால் பரசுநாதராகிய மூத்த மகனை அழைத்து கொள்வதற்காக உத்தரவிட்ட போது பரசுராமர் தன்னுடைய கையில் இருக்கின்ற பரசு என்கின்ற ஆயுதத்தை கொண்டு அவரை வெட்டியதாகவும் அதனால் ஏற்பட்ட தாயாரை கொண்டதனால் ஏற்பட்ட அந்த தாயார் தோஷம் என்று சொல்லக்கூடிய மாத்ரு தோஷத்துக்கு அடிமையானதாகவும் உயிரை கொன்றதனால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்குவதற்காகவும் இந்த பரசுநாதர் தன்னுடைய துறவு நிலையை இந்த கோயிலிலே வந்து ஏற்றுக்கொண்டு இங்கே இருக்கின்ற ஞானாம்பிகை தாயாரிடமும் முளையூர் பெருமானையும் வழிபட்டு 8 பட்டை லிங்கத்தை அமைத்து தாராலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த லிங்கத்திலேயே தன்னுடைய ஆன்மாவை ஐக்கியப்படுத்தி தன்னுடைய இறுதி காலத்தில் தவம் இருந்து முக்தி பெற்றதாக இந்த தலபுராண செய்தியானது மிக விரிவாக எடுத்து சொல்லப்படுகின்றது. எனவே தனக்கு ஏற்பட்ட அந்த பிரம்மகத்தி தோஷம் தன்னுடைய பரம்பரைக்கு வரக்கூடாது என்கின்ற நிலையிலே பரசுராமர் தன்னுடைய தவ நிலையை இங்கே ஞானாம்பிகையிடம் காட்டுகின்றார். தவம் இருந்ததன் அடையாளமாக அந்த ஞானாம்பிகை தாயினுடைய மூலஸ்தானத்தினுடைய எதிரே இருக்கின்ற சுவரிலே ஜமதக்கனி முனிவரனுடைய சிலையானது மிக அற்புதமாக தவநிலை இருக்கிறதை பார்க்கலாம். தன்னுடைய மனைவியை சந்தேகப்பட்டு அவளுக்கு உயிர் நிலையை தவறவிட்டதனுடைய அந்த கொலை குற்றத்திற்கு தானே வெட்கப்பட்டு தாயாரிடம் இருந்து ஞானம் பெறுவதற்காக தவம் இருக்கின்ற ஒரு சிலை இங்கே காணலாம். உள்ளூர் மக்கள் எல்லாம் இவர்தான் ஜமதக்கனி முனிவர் என்று சொல்கிறார்கள். இவராயினும் ஜமதக்கனி முனிவர் தன்னுடைய மனைவியிடம் ஏற்பட்ட அந்த மாத்திரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக இந்த கோயிலை அமைக்கின்றார் என்பதுதான் இந்த தல வரலாற்றினுடைய புராண கதை. தாயாரினுடைய சன்னதியானது 7 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான தாமரம் எடுத்து நிற்கின்ற நிலை இருக்கின்றது. மிக அற்புதமாக மனிதர்களுக்கெல்லாம் ஞானம் கொடுக்கின்ற தாயாராக அமர்ந்திருக்கிறார்கள் ஞானாம்பிகை. அதற்கு அப்பால் நாம் உள்ளே நுழைவோமானால் மூலஸ்தானத்தை பார்க்கலாம். மூலவர் மிக அற்புதமான வடிவமைப்பு கொண்டவர். பட்ட வடிவ ஆவுடையாரை கொண்டவர், 8 பட்டைகளை கொண்டவர். இது தாராலிங்கம் என்று சொல்லப்படும், பீஜலிங்கம் என்று சொல்லப்படும். 8 பட்டை என்பது தவநிலையிலே அஹிமா, லஹிமா,
என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த 8 தவ நிலைகளை அந்த பரசுநாதர் மேற்கொண்டதன் அடையாளமாக 8 பட்டை லிங்கமாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் மனிதனுடைய உயிர்களிலே பார்ப்போமானால் 8ஆம் இடம் என்பது ஒருவனுடைய ஆயுளை குறிக்கும், அவனுக்கு ஏற்படுகின்ற மறைமுகமான அந்தரங்கமான பிரச்சனைகளை குறிக்கும், வறுமையை குறிக்கும், கணவன் மனைவனுடைய இணைவுகளையும் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் சொல்லக்கூடிய இணைப்புகளையும் பாண்டிங் சொல்லக்கூடிய அந்த பிணைப்பையும் குறிக்கும். இந்த 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர் வழிபடுகின்ற போது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவை மேம்படும். இதுதான் இந்த கோயிலுடைய அற்புதமான சிறப்பு. அதன் அடையாளமாக வறுமையை போக்க வேண்டுமானால் உணவு பஞ்சம் வரக்கூடாது. இந்த பகுதி முழுக்க ஒரு காலத்தில் சோழர் மாளிகைக்கு உட்பட்ட பகுதி, சுற்றிலும் ஏராளமான நிலங்கள் கொண்ட பகுதி. எந்த காரணத்து கொண்டும் இவர்களுக்கு பஞ்சம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அட்சய திருதிய நாளிலே இங்கே வந்து இந்த பரசுராம நாதேஸ்வரரை வழிபடுகின்ற போது வறுமை போகும் என்பதுதான் இந்த கோயிலுடைய முக்கியமான ஐதீகம். எனவே வறுமை ஒளி வேண்டுமானால் இங்கே வர வேண்டும். விவசாயம் செழிப்பதற்காக ஊர் மக்கள் அனைவரும் அட்சய நாளில் பெரிய விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள். ஊர் மக்கள் மிக பெருமையோடு அன்னதானம் கொடுக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு வாரி வாரி கொடுக்கிறார்கள். அன்றைய நாளிலே எவரெல்லாம் அன்னதானத்திற்கான உதவி செய்கிறார்கள் அத்தனை பேருக்கும் அது 100 மடங்காக ஆகும் என்பது இந்த ஊர் மக்களுடைய முழுமையான நம்பிக்கை. சிலர் உறவுகளுக்காகவோ அண்ணன் தம்பிகளுக்காகவோ சொத்தை அடமானம் வைப்பார்கள். அப்படி அடமான சொத்தை மீட்ட முடியாமல் உறவுகள் பிரிவுபட்டு போய்விடும். இதையெல்லாம் ஜாதகத்திலே சனியும் புதனும் கேதும் இருப்பவர்களுக்கு கட்டாயம் நடக்கும். தாலியை அடகு வைத்தால் கடைசி வரை அந்த பெண்ணுக்கு தாலி கழுத்தில் ஏறாது. அப்படித்தான் இந்த 3 கிரகங்களும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களை அதிகப்படுத்தும். விவசாயம் முற்றிலுமாக அழிந்து போனவர்கள், விவசாய நிலத்தில் அடிமாட்டு விலைக்கு விற்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவர்கள் எல்லாம் தங்களுடைய சொத்தை மீட்கின்ற வகையிலேயும் உறவுகளை மேம்படுத்துகின்ற வகையிலேயும் ஊருக்குள்ளில் தன்மானத்தோடு வாழ்வுகின்ற நிலையிலேயும் விரும்புபவர்கள் அனைவரும் இங்கே அட்சய திருதிய நாளிலே அல்லது ஒவ்வொரு வளர்வரை தேய்வரில் வரக்கூடிய அந்த திருதிய நாட்களிலே வந்து தங்கள் கரங்களாலேயே மல்லிகை மலர்களை தொடுத்து இந்த தாயாருக்கும் மூலவருக்கும் வழிபாடு செலுத்துகிறார். அட்சய திருதிய நாளில் மட்டுமல்லாமல் இந்த திருதிய நாட்களிலும் நீங்கள் வருகின்ற போது தாயாருக்கு மாதுளை முத்துக்களால் சர்க்கரை கலந்து அல்லது மாலையாக கோர்த்து இந்த தாயாருக்கு அணிவித்து வேண்டிக் கொள்வார்கள். ஆனால் நான் சொன்ன மேலே உள்ள அடகுமான பிரச்சனைகள், சொத்தை மீட்க முடியாத பிரச்சனைகள், சொத்துக்காக உறவுகள் பிரிகின்ற நிலை, அல்லது பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டுக்கொண்டு ஜாமீன் போட்டவர்கள் தங்களுடைய சொத்தை அவர்களுக்காக அடகு வைப்பவர்கள், அல்லது அந்த உறவுகள் இந்த ஜாமீன் சொத்துக்காக பிரிந்து போய் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று அழைப்பவர்கள், இவர்களெல்லாம் இங்கே தாயாரிடம் வந்து மேற்சொன்ன அந்த பரிகாரத்தை செய்வதானால் அவர்களுக்கு அந்த ஆண்டுக்குள்ளேயே விடுதலை கிடைத்து உறவுகள் மேம்படும், சுமூகமாக வாழலாம், வம்பு வழக்குகள் வாராது, சொத்தை மீட்கலாம். இப்படி எண்ணற்ற பரிகாரங்களுக்கு அடையாளமாக இந்த தாயார் இருப்பதுதான் இந்த கோயிலினுடைய தனிப்பட்ட சிறப்பு. மட்டுமல்லாமல் பட்டி என்கின்ற காமதேனுடைய மகள் நந்தினி என்கின்ற பெண் இங்கே வழிபட்டு முக்தி பெற்றதாக இந்த தலபுராணமும் சொல்லுகின்றது. இங்கே இருக்கின்ற விநாயகர் மிக அற்புதமான விநாயகர். தன்னுடைய மடியிலே சித்தியாகிய பெண்ணை அமர்த்தி கொண்டு ஆலிங்கன மூர்த்தியாக காணப்படுகின்றார். எல்லா இடத்திலேயும் ராகு கேதுவோடு அந்தசு பாசங்கத்தோடு நாகத்தோடு இருக்கின்ற பிள்ளையார் இங்கே மனைவியோடு ஆலிங்கன மூர்த்தியாக இருக்கின்றார். இது எதன் அடையாளம்? வம்ச விருத்திக்கு இந்த பிள்ளையாரை ஒவ்வொரு சங்கட சக்தினாலும் வழிபடுவோமானால் அந்த குடும்பத்தில் வறுமை போகும், குழந்தை பேறு தரும், திருமண தடை இருந்தால் நீங்கும் அடையாளம்தான் இந்த பிள்ளையார். அதுக்கு அருகிலேயே இன்னொரு பக்கம் வாசலினுடைய இன்னொரு பக்கம் முருகனுடைய வள்ளி தெய்வானையோடு கல்யாண சுப்பிரமணியனாக காட்சி தருகிறார். அவரிடையும் ஒரு சிறப்பு அற்புதமாக இருக்கின்றது. திருமாலுக்கு கரங்களிலே சோற்று கைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த விரல்களின் 2 விரல்களின் நடுவே அவர் சக்கராயத்தை வைத்திருப்பார். அது பிரயோக சக்கரம் என்று வைணவர்கள் சொல்வார்கள். இங்கே முருகருக்கு சாதாரணமாக வில்லோ மற்ற ஏதோ வைத்திருப்பார், வேலோ வைத்திருப்பார். இங்கே இவரோ சூலாயுதம் வைத்திருக்கிறார். சூலாயுதம் என்பது தாயாரினுடைய ஆயுதம். எனவே முருகப்பெருமான் தன்னுடைய 2 விரல்களுக்கு நடுவே சூலாயுதத்தை ஏந்தி எதிரிகளை தோஷம் செய்வர்களாக, நமக்கு பகைவர் இல்லாமல் சமாதானமாக உலகம் வாழ வேண்டும் என்பதன் அடையாளமாக அந்த முருகர் மிக அற்புதமாக பிரயோக அந்த சூலாயுதத்தை வைத்திருக்கின்றார். இப்படி அந்த முருகரும் அற்புதமான காட்சியை தருகின்றார். அர்த்தநாரீஸ்வரர் மிக சிறப்பாக இடம்பெறுகிறார். எல்லா கோயிலிலுமே பின்னாலே சங்கர நாராயணர் இருப்பார் அல்லது லிங்கோத்து போவார். இது 7ஆம் நூற்றாண்டு காலத்திலே எழுந்த பலவர் காலத்து கோயில் ஆதனால் அர்த்தநாரீஸ்வரர் மிக அற்புதமாக இடம்பெறுகிறார். ரிஷபத்தின் மீது அற்புதமாக கணவன் மனைவியாக இருப்பது போல
ஆண் பாதி பெண் பாகி உமையொரு பாகனாக காட்சி தருகின்ற அற்புத கோலம் இங்கே காட்டப்படுகின்றது. இங்கே இருக்கின்ற பிரம்மாவும் மிக அற்புதமாக ஞானம் கருகுரா இருக்கின்றார். பக்கத்திலேயும் சண்டிகேஸ்வரர் பிரம்ம சண்டிகேஸ்வராகவும் இருக்கின்றார். திருச்சுற்றிலே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி மிகப்பெரியதா இருக்கின்றார். திருச்சுற்றின் வெளிச்சுற்றிலே பல்லவர் காலத்தை சேர்ந்தது இந்த கோயில் என்பதற்கு அடையாளமாக 2 சிம்மங்கள் இடம்பெறுகின்றன பாருங்கள். இந்த சிம்மம் பல்லவர் காலத்தினுடைய அடையாள சின்னமாக இடம்பெறுகின்றன. இது பல்லவர் காலத்தை சேர்ந்த கலை சிற்பங்கள் மிக நுணுக்கமாக 3 அங்குல அளவிலே இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் பாருங்கள். இப்போது நாம் கண்டு கொண்டிருக்கின்ற வெளிச்சுற்றில் இருக்கின்ற இந்த சப்தகன்னியர் 7-8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்டது. சப்தகன்னியருக்கும் ஒரே பாறையில் வெள்ளை பாறையால் ஆனத தனி ஒரு அமைப்பு இருக்கின்றது. என்ன காரணத்தினாலேயோ இது கோயிலுக்குள் இடம்பெறாமல் கோயிலுக்கு வெளியே வெளிச்சுற்றில் இடம்பெறுகின்றது. நாம் காணுகின்ற இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய இந்த சிற்பத்தை எவ்வளவு உடைத்தெறிந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த சிற்பம் பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக அறிஞர்கள் கருதுகிறார்கள். வெள்ளை பாறைகளால் ஆன இந்த அமைப்பு மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கீழே முயலகன் இருக்கின்றான். அதை சுற்றிலும் பாருங்கள், சற்று வித்தியாசமா இருக்கும். நாகங்கள் இருக்கின்றன, ஆடு இருக்கின்றது, முயல் இருக்கின்றது, காளை இருக்கின்றது. அதுக்கு அடுத்தால் அவனுடைய இந்த பக்கம் பார்ப்போமானால் நாகம் இடம்பெறுகின்றன. முனிவர்கள் இல்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்ப இது எந்த சிற்பமாக அமைகிறது என்றால், ஜாதகத்தில் அந்த 9 கோள்களுக்கும் பொதுவாக இருக்கின்ற ரிஷபராசி, கன்னிராசி, சூரியனாகிய சிம்ம ராசி ஆக ஒவ்வொரு ராசிக்கும் உரிய சின்னங்கள், உருவங்கள் இங்கே காட்டப்படுகின்றன. 9 நவகிரகங்களுக்கும் சாட்சியாக நவகிரக தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றார். இவரை வழிபட நவகிரகங்கள் இவர் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் என்பது இதனுடைய அடையாளமாக கொள்ளலாம். இந்த தட்சிணாமூர்த்தி தான் மிக அற்புதமாக இங்கே காட்டப்படுகிறது. ருத்ராட்ச மாலை அணிந்திருக்கிறார். பாதங்களிலே இவர் உத்கட ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். கீழே பார்த்தீங்களானால் காளை சிற்பம் மிக அற்புதமாக காட்டப்படுகிறது. பசுமாடு உட்கார்ந்துருக்குது பாருங்க. இந்த பக்கம் கீழே பசுமாடு தன்னுடைய நாவால் தன்னுடைய வால் பகுதியை தழுவி கொண்டிருக்கின்ற காட்சி. மீன் சின்னம் இடம்பெறுகின்றது. அது மீன ராசிக்கு மீன் சின்னம் இடம்பெறுகிறது. இது ராசிகளுக்காக நவகிரகங்களுக்காக அமைக்கப்பட்ட தட்சிணாமூர்த்தி. தமிழ்நாட்டில் இப்படி இருக்கிற தட்சிணாமூர்த்தியில் ஒரு சிலர் தான் இடம்பெற்றுள்ளதாக தொழிலறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த வகையிலே இது 9 நவகிரகங்களையும் தன்னுக்குள் அடக்கி கொண்டிருக்கின்ற தட்சிணாமூர்த்தியாக ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பவராக இருக்கின்றார். ஜடாமுடி காட்டப்படுகின்றது. 2 காதுகளிலும் தோடுகள் இடம்பெறுகின்றன. ஒரு கையில் நாகம் இடம்பெறுகிறது, டமருகமும் இடம்பெறுகிறது. கையிலே பாருங்கள் ஏட்டுச்சுவடியை வைத்திருக்கிறார். ஆக ஒருவனுடைய ஜாதகம் தன் கையில் இருக்கிறது. அவனை வழி நடத்துவதற்கு அவனுடைய ஆன்மாவின் சுத்தம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து அவனை வழிநடத்துகின்ற வகையிலே ஏட்டுச்சுவடியை கையில் வைத்திருக்கின்றார். இன்னொரு கரத்தில் அவர் அக்கமாலை வைத்திருக்க வேண்டும். அந்த அக்கமாலை இப்போது வெட்டப்பட்டு முடக்கப்பட்டிருக்கிறது இந்த பின்னமான தட்சிணாமூர்த்தி. எனவேதான் இந்த பின்னமான தட்சிணாமூர்த்தியை ஊர் மக்கள் வெளியே எடுத்து வைத்து மிக பத்திரமாக வெளிப்படுத்திலே மக்களுடைய பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் வளர்வர் அமாவாசையில் வருகின்ற திருதிய நட்சத்திரத்தில் அட்சய திருதியானது சிறப்பாக பஞ்சமூர்த்தி புறப்பாடுகள், திருமலை ஆற்றில் தீர்த்தவாரிகள், சாயங்காலம் அம்பாளுக்கு சந்தனகாப்பு, அதுவும் இல்லாமல் வீதி விழா புறப்பாடு, மத்தியானம் அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த நட்சத்திரத்தில் மாசம் வளர்பிறையில் திருதிய நட்சத்திரத்தில் ஹோமங்கள் செய்யப்பட்டு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகிறது. அதுவும் இல்லாமல் சஷ்டி சொல்லக்கூடிய முருகன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற உள்ளது. பௌர்ணமி தினத்தில் சுவாமி அம்பாள் பைரவர் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகிறது. ரொம்ப சிறப்பு முற்ற ஆலயம். இந்த ஆலயம் மேற்க பார்த்த சன்னதி. இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம் என்றால், பிதிரு சாபங்கள், மனக்குழப்பங்கள், முன்னோர்கள் செஞ்ச பாவவினை இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணால் இந்த ஆலயத்தில் காலடிப்பட்டாலே நிவர்த்தியாகும் என்று சொல்வார்கள். இந்த ஆலயத்தில் அட்சய திருதியானத்தில் இந்த கோயிலில் சிறப்பு என்னென்றால், சுவாமிக்கு முத்துமணி மாலை சாத்தினால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. அம்பாளுக்கு சாயங்கால நேரத்தில் மஞ்சள் காப்பு நடைபெற இருக்கிறது. ரொம்ப சிறப்பு. அதுவும் இல்லாமல் இந்த சுவாமிக்கு சிறப்பு அம்சம் என்னவென்றால், மாதுளா இதனால் முத்துவை உதிர்த்து ஜீனி பெற்று சுவாமிக்கு நிவர்த்தியம் என்னால் பிதிரு சாபங்கள் நிவர்த்திப்படும். இந்த அட்சய திருதியானது இதான் சிறப்பு அம்சம். சிவா திருச்சிற்றம்பலம். திருத்தலத்திற்கு கும்பகோணத்திலிருந்து பேருந்து வசதிகள்
அதிகமாக உள்ளது. கும்பகோணத்திலிருந்து பட்டீஸ்வரம் செல்லும் அனைத்து பேருந்துகளும் இந்த தளத்திற்கு வழியாகவே சென்று வருகின்றது. முளையூர் என்ற நிறுத்தத்தில் இறங்கி நடை தூரம் அளவிலே இத்திருத்தலம் அமைந்துள்ளது. 63 நாயன்மார்களில் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் பெருமான் உண்ணா நோன்பு இருந்த திருத்தலத்திலிருந்து அருகிலேயே இத்திருத்தலமும் அமைந்துள்ளது. திருநாவுக்கரசு பெருமான் ஒரு பதிகம் இத்திருத்தலத்திற்காக இசைந்து பாடியுள்ளார். இத்திருத்தலம் 4 கால பூஜையின் கீழ் மிக சிறப்பாக நடைபெற்று தற்சமயம் கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடைபெற்று ஆலயம் மிக தூய்மையாகவும் இனிமையாகவும் கிராமிய சூழலிலும் அமைதியாக அமைந்துள்ளது. ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சுவாமியின் திருவருளை பெற அன்புடன் கிராமவாசிகள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே நாம் சிறப்பாக சொல்லக்கூடியது எல்லா மூர்த்தங்களும் ஆலிங்கன மூர்த்திகளாய் இருப்பதான் அற்புதம். எனவே திருமணத்தை உடையவர்கள் இங்கே வருவார்களானால் திருமணம் உறுதிப்படும், குழந்தை பேர் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இல்லற வாழ்வில் தன் மனைவி மக்களோடு வாழ்ந்து பேரம்பலத்தோடு வாழ்ந்தவர்கள் தங்களுக்கு முக்தி அடைய வேண்டும் என்றால் இந்த ஞானாம்பிகை தாயரிடம் சரணடைவதுதான் உயர்ந்த வழி. அந்த பரசநாத லிங்கேஸ்வரரையும் வழிபடுவோமானால் பிரம்மகதி தோஷம் உங்களுடைய வாழ்வில் இருந்து நிறைவேற்று எல்லா முடிவுகளும் சுகமாகவும் உங்களுடைய குடும்பத்தாரும் அடுத்த தலைமுறையில் பிரம்மகத்தி இல்லாமல் வாழலாம் என்பதற்கு இந்த கோயிலுக்கு வாருங்கள். உங்கள் வாழ்வில் நலம் பெறுக. வணக்கம்.